நம்ம இன்னைக்கு +2 கெமிஸ்ட்ரியில் இது NCERTலையும் இருக்குது, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்லேயும் இருக்குது. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிங்கிற சாப்டரில் இருந்து எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ்? எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ்னா an electrochemical cells is a device in which chemical energy of the redox reaction is converted into electrical energy. இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுங்கிறது ஒரு டிவைஸ். அந்த டிவைஸ் என்ன பண்ணோம்னா கெமிக்கல் எனர்ஜியை ரிடாக்ஸ் ரியாக்ஷன் மூலமாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணோம். அப்படி அந்த கன்வெர்ட் ஆனாதான் அந்த டிவைஸ் ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுன்னு சொல்லுவோம். இல்லாமல் அது சும்மா கெமிக்கல் எனர்ஜி அப்படியே இருந்ததுன்னா அது எலக்ட்ரோகெமிக்கல் செல் கிடையாது. இப்போ எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுனா இட் இஸ் எ டிவைஸ் இன் விச் a chemical energy of a redox reaction is converted into electrical energy. That is known as electrochemical cells. For example, இப்போ நம்ம பேட்டரியிலலாம் யூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ், வாட்சில் யூஸ் பண்ணுவோம். அங்கே என்ன ஆகும், கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நமக்கு வாட்ச் ஓடும். அதே மாதிரி கிளாக்கில் யூஸ் பண்ணுறோம். ஃபியூல் செல்ஸ் இது எல்லாமே electrochemical cells. The most common example of electrochemical cell is galvanic cells. இப்போ நியூவாக கேல்வனிக் செல்லை யூஸ் பண்ணக்கூடியது டேனியல்ஸ். எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸில் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடந்து தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜெனரேட் ஆகும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஏன்னா இங்கேயே சொல்லியிருக்கோம், the chemical energy of the redox reaction is converted into electrical energy. இப்போ converted into electrical energyனா transfer of electrons. electrons transfer ஆகி தான் நமக்கு electrical energy ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த redox reactionங்கிறது நம்ம இப்போ மெட்டலர்ஜிங்கிற சாப்டரில் பார்க்கும்போது ஒரே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ஆக்சிடேஷன் நடந்து ரிடக்ஷன் நடந்ததுன்னா அது ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட் வச்சு பார்த்தோம். ஆனால் இங்கே எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் லாஸ் ஆஃப் எலக்ட்ரானும் கெயின் ஆஃப் எலக்ட்ரானும் ஒரே ரியாக்ஷனில் நடந்ததுன்னா அது ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இப்போ in a chemical reaction an electrons are lost in one substance and electrons are gained from another substance is known as redox reaction. Due to this redox reaction, transfer of electrons generate electricity. Electrochemical cells an electrochemical cell is a device in which chemical energy of a redox reaction is converted into electrical energy. The most common example of electrochemical cell is galvanic cells, and fuel cells are also an example of this electrochemical cells. அப்போ அங்கே எப்படி எனர்ஜி கன்வெர்ட் ஆகுது? in batteries and fuel cells are also converted into chemical energy into electrical energy. அங்கே இருக்கக்கூடிய கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இப்போ பேட்ரி கிளாக்கில் போடுறோம், வாட்சில் போடுறோம், இது எல்லாமே கெமிக்கல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அதனால தான் இது எல்லாமே நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். கேல்வனிக் செல்லில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ நியூ ட்ரெண்டில் சொல்லியிருக்காங்க டேனியல் செல்ஸ். இப்போ கேல்வனிக் செல்லும் டேனியல் செல்ஸ்னால் ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ணது கேல்வனிக் செல்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது டேனியல் செல். டேனியல் செல்லில் எப்படி கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்னா இன் டேனியல் செல் த கெமிக்கல் எனர்ஜி லிபரேட்டட் டூரிங் redox reaction it will produce 1.1 volt potential of electrical energy. இப்போ இங்கே இந்த மாதிரி சிங்க் ராடும் காப்பர் ராடும் வச்சு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கும். ராடு காப்பர் ராடும் போட்டு நம்ம ஒரு செல் மேக் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே ரியாக்ஷன் நடக்குது, கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. எப்படி நடந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் மூலமாக. இப்போ அங்கே 1.1 வோல்ட் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இது ரெண்டோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம்னா 1 mole per decimeter cube. சிங்கோட ஒளி மஞ்சரி
காப்பரோட வால்யூமும் 1 mole per decimeter cubeல இருக்குது. ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து 1.1 வோல்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் செல்லு. அதுக்குள்ள வந்து நம்ம பார்த்துருக்கிறது டேனியல் செல். இதை பற்றி இன்னும் எலாபரேட்டாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் பார்ப்போம், கேல்வனிக் செல் ஆர் டேனியல் செல் பற்றி. இப்போ இது வந்து சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டு. எப்படி ஒரு கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, அதோட ஒரு இக்குவேஷன். ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் இங்கே வந்து என்ன நடக்குது, இந்த சிங்க் வந்து Zn2+ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடந்திருக்கு. அதே இது இந்த காப்பர் வந்து 2 எலக்ட்ரான்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுது, கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பண்ணி காப்பராக கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போ இங்கே போத் ரியாக்ஷன்ஸ் ஆக்சிடேஷனும் நடந்திருக்கு, ரெடாக்ஷனும் நடந்திருக்கு. அதனால இது வந்து ஒரு ரெடாக்ஸ் ரியாக்ஷன். இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன் மூலமாக கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த 1 mole இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் எனர்ஜி வந்து 1.1 வோல்ட் எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதான் வந்து இதோட கான்செப்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷனில் நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.